இதுல பாதி தப்புக்கு காரணம் தாவிக்க நிர்வாகிகள்ங்க. வெக்க கேடு, கேவலமான ஆட்சி. சூப்பர் கியூட்டான சிஎம் நீங்க பார்த்தது உண்டா? அந்த சிங்கப்பெண்ன்றீங்க, அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்துல எதையும் பேசுறது கிடையாது. இங்கேயும் மக்களுக்காக எந்த ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்கறதோ கிடையாது. எத்தனை காலத்துக்கு இதை விட வேற என்னங்க துயர சம்பவம் நடக்கணும்? நீங்க இன்னும் அமைதியா இருக்காருன்றீங்க. ரொம்ப நல்லதுங்க. இலவசம், முற்றிலும் இலவசத்தை தவிர்க்கிறோன்றது நல்லதா? பாருங்க, நாம் தமிழர் கட்சியில அவர் என்ன சொல்றாரு? இலவச கல்வி, தூய குடிநீர், கூத்தாடி கையில அவங்க நாட்டை கொடுத்துட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணி அனுத்தி போடுவாரு. அந்த மாதிரிதான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காரு. தாவே காட்சிக்கு 100 மதிப்பெண் நீங்க எவ்வளவு தருவீங்க? முட்டை தான் தருவோம். நாங்க எங்களை சொல்றாங்களே முட்டைன்னு. நீ சிங்கப்பெண் படைக்கு எந்த தகுதியின் அடிப்படையில சிங்கப்பெண் படையை தேர்ந்தெடுத்த? சிங்கப்பெண் படை தூங்குதுங்க. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு தானே எல்லாமே பண்றாங்க. இந்த ஆட்சி எப்படிங்க இருக்கு? ரீல்ஸ் ஆட்சி. பெண்களுக்காக பாதுகாப்பா இருக்குன்னா நாம் தமிழர் தாங்க சொல்வேன். வணக்கம். புதிய அரசு அமைஞ்சிருக்கு, சிங்கப்பெண் படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கு? இந்த 1 மாத கால தாவே காட்சிக்கு என்ன மதிப்பெண் தருவீங்க 100க்கு? அந்த சிங்கப்பெண்ன்றீங்க, அந்த சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லைங்க. உங்களுக்கே தெரியும், கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காவலர் ஒரு பெண்ணுக்கே அந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் என்னங்க தாவை காட்சி? 1 மாத காலத்திலே குறை சொல்ல முடியாது. சாமானிய மக்கள் நாங்களாம் என்ன பண்றது? இந்த கும்டி பூனியில அந்த 3 வயசு சிறுமி என்ன தப்பு பண்ணா? அவளை கற்பழிச்சு அந்த புதர்ல தூக்கி போட்டு அவளுக்கு அவ்வளோ அந்த 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 பெண் குழந்தைக்கு என்னன்னு கூட தெரியாது. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. அழுகதான் வருது. சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடுத்து என்ன மக்களுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. விஜய் கிட்ட ஆட்சியை கொடுத்தா நல்லது செய்வாருன்னு நம்பி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவர் நல்லா கம்முன்னு உட்காந்துட்டு இன்னும் வேடிக்கை தான், உம்முன்னு நல்லா வேடிக்கை தான் பாக்குறாருங்க. சட்டமன்றத்துல எதையும் பேசுறது கிடையாது. இங்கேயும் மக்களுக்காக எந்த ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்கறதோ கிடையாது. இன்னமும் இதுதான் தொடரும். இல்ல, ஒரு அமைதியா இருக்காருன்னா எதனா பொறுத்து செயல்படுவாருன்னு அர்த்தம். அமைதியா தான் குறை சொல்ல முடியாதுங்க. நம்ம எத்தனை காலத்துக்கு இதை விட வேற என்னங்க துயர சம்பவம் நடக்கணும்? நீங்க இன்னும் அமைதியா இருக்காருன்றீங்க. இதுக்கப்புறம் என்ன வேற என்ன நடக்கணும்? செத்தாச்சு, குழந்தையே போச்சுங்க. ஒரு 3 வயசு சிறுமி, அவளுக்கு இன்னும் என்ன அவருக்கு நேர அவகாசம் வேணும்? ஏன் அவருக்கு முன்னாடி சீமான் சொன்ன மாதிரி கடன் இருக்கு 10 லட்சம் கோடி கடனுக்கு பாட்டா படிச்சாரு. நம்ம நாட்டுக்கு பட்ஜெட் ஒதுக்குறதே 3 லட்சம் கோடி தான். அதுல 1 லட்சம் கோடி வட்டிக்கே போகுது. மீதி இருக்கிறத வச்சு மக்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டாரு. அப்பெல்லாம் தெரியாதா? தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்து சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு. நீங்க ஒரு பெண்ணு, நீங்க அதுல பல்ல அடைஞ்சிருக்கீங்களா? அப்படி குறை சொல்றது எப்படி சரியா வராது? ரொம்ப நல்லதுங்க. இலவசம், முற்றிலும் இலவசத்தை தவிர்க்கிறோன்றது நல்லதா? எல்லாத்தையும் இலவசம் சொல்லி தமிழ் மக்களை அடிமையாக்கி, இன்னும் அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்களுக்கு வாக்களிக்க வச்சு அந்த 1000-500க்கு போதையாக்கி வச்சிருக்கிறது நல்லதா? பாருங்க, நாம் தமிழர் கட்சியில அவர் என்ன சொல்றாரு? இலவச கல்வி, தூய குடிநீர், கல்விக்கேற்ற வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு, பயணிக்கிறதுக்கு நல்ல சாலை, சுவாசிக்கிறதுக்கு கந்தக புகையற்ற காற்று, இதெல்லாம் தாங்க மக்களோட அடிப்படை தேவைகள். இதை தாண்டி மக்களுக்கு வேற என்னங்க தேவை? எவ்வளவு கொள்கைகள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனாலுமே மக்கள் வாக்குப்பட்டியல தேடல நாம் தமிழர் கட்சி திரை கவர்ச்சியை தேடி போறாங்க. அதுதான் இப்ப இருக்கிற சமூகம். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அதிகமா பெண்கள் பாதிக்கப்படுறதும் பெண்கள் தான். பாதிப்புக்கு உள்ளாக்குறதுக்கு காரணமும் இந்த பெண்களை தான் இருக்காங்க. என்ன இந்த மக்களை சொல்லி என்ன திருத்துறதுன்னு தெரியல. ஃபுல்லா ஒரு கூத்தாடி கையில அவங்க நாட்டை கொடுத்துட்டு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமலே உட்காந்து மக்கள் இன்னும் அவதிக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எப்பதான் அவர் வாயை திறந்து பேசுவாருன்றதும் தெரியலங்க. காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் இப்பயாவது வாயை திறப்பாருன்னு. அந்த லைட்டை ஆஃப் பண்ணி அனுத்தி போடுவாரு. அந்த மாதிரிதான் இன்னும் உட்காந்துட்டு இருக்காரு. வேற எதுவும் அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஆட்சி பிறக்கும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. எதுவும் வராது. தாவே காட்சிக்கு 100 மதிப்பெண் நீங்க எவ்வளவு தருவீங்க? முட்டை தான் தருவோம். நாங்க எங்களை சொல்றாங்களே முட்டைன்னு இந்த 16 ஆண்டு காலமா மக்களுக்காக இது வேணும் அது வேணும் மக்களுக்காக எல்லா போராட்ட காலத்திலயும் நின்று போராடினது நாங்க தான். ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதே மாற்றம் என்பது சொல்லல செயல்னு சொல்லி செயல் மூலியமா நிறைய போராட்டங்கள்ல ஈடுபட்டு மக்களுக்காக துணை நிக்கிற எங்களை விட நாங்க அந்த முட்டை வாங்கினாலும் நாங்க வாங்கின இந்த 20 லட்சம் வாக்குகளும் நேர்மையான முறையில வாக்குக்கு காசு கொடுக்காம இலவச பரிசு பொருட்கள் கொடுக்காம கிடைச்ச வாக்குகள் ஒன்னொன்னு தங்கத்துக்கு சமங்க, அதுக்கு மேல சமங்க. ஆனா அவங்க பெற்ற வாக்குகள் எல்லாம் ஒரு அக்கிரமான முறையில ஒரு திரை பிம்பத்துல விஜயோட அந்த முகத்துக்காக அவர் சொல்லாரு பாருங்க, நான் விஜய் நீ விஜய் நீயும் விஜய், அதுக்காக கிடைச்ச வாக்குதான். அதனால அவங்களோட எங்களை ஒப்பிடாதீங்க. நாங்க முட்டை வாங்கினாலும் அந்த 20 லட்சம் வாக்குகள் ரொம்ப மதிப்பு மிக்கது. அதனால அவங்க கூட எங்களை ஒப்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. மக்களுக்கு மாற்ற ஏமாற்றம்
கண்டிப்பா ஏமாந்தது முட்டை வாங்கி ஏமாந்தது நாங்க கிடையாதுங்க, என் மக்கள் தான் ஏமாந்தாங்க. கடந்த இந்த 1.5 மாசத்துல 207 பாலியல் வன்கொடுமைகள். இதுல எவ்வளவு பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல பாதி தப்புக்கு காரணம் தாவேக்கா நிர்வாகிகள்ங்க. வெக்க கேடு, கேவலமான ஆட்சி. இந்த மக்கள் சொல்ல முடியாது, வேற யாரும் கூட செஞ்சிருக்காங்கல்ல, எதிர்கட்சி கூட திட்டமிட்ட மாதிரி பண்ணிருக்கலாம். எனக்கு புரியலங்க, எதிர்கட்சிகள் திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்கன்னா எதுக்கு இப்படி ஒரு இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உள்ளவங்க நம்ம மண்ணில் யாரும் கிடையாதுங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த போதையை ஒழிச்சா ரொம்ப நல்லதா போகும். தயவு செஞ்சு சிஎம் சார் உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த போதையை ஒழிங்க. இந்த கஞ்சா, இந்த மெத்தபெட்டமின், இந்த சாராய ஆலைகளை மூடுறேன்னு சொல்லிங்க, இதெல்லாம் தான் காரணம். இதை ஒழிச்சாலே பாதி பிரச்சனைகள் தீரும். பெண்கள் நாங்க தலை நிமிர்ந்து பாதிப்பு இல்லாம பயம் இல்லாம இந்த சாலையில நடக்க முடியும். எல்லாரும் உங்களை நம்பி வாக்களிச்சது நல்லா இருக்கும், ஆட்சி மாற்றம் வரும்னு. அந்த 60 ஆண்டு காலத்தை விட, 60 ஆண்டு இரு திராவிட கட்சிகள் நடத்திய ஆட்சியை விட இது இன்னும் ரொம்ப கேவலமான ஆட்சியா இருக்கு. சிங்கப்பெண் படம்னு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. ஆனா அது எப்படி செயல்படும்? சிங்கப்பெண்ணுக்கு படைக்கு தேர்வு செஞ்சாங்கல்ல மகளிர், அவங்க எல்லாம் எந்த விதத்துல திறமையானவங்க? நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காவல்துறையில நம்ம போய் சேரணும்னா நிறைய படிநிலையை தாண்டி போகணும். உதாரணத்துக்கு ஸ்கில் டெஸ்ட்ல நம்ம ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் அடுத்து ரிட்டன் அப்படின்னு போவோம். அந்த மாதிரி ஆல்ரெடி தேர்ந்தெடுத்த பெண்களா தான் இருப்பாங்க. ஒன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு கராத்தாலையோ இல்ல ஏதாவது ஒரு என்ன சிறப்பான அம்சம் கொண்டவங்கள ஒரு சிங்கப்பெண் படையில நீ எந்த முறையில தேர்ந்தெடுத்து வச்ச? என்னோட கேள்வியதான். நீ சிங்கப்பெண் படைக்கு எந்த தகுதியின் அடிப்படையில சிங்கப்பெண் படையை தேர்ந்தெடுத்த? அவங்க எப்படி செயல்படுவாங்க? எந்த மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க? இப்ப என் தொகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னா சிங்கப்பெண் படை எவ்வளவு நேரத்துல வரும்? நான் இப்போ ரீசெண்டா யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அம்மா தனக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க, சிங்கப்பெண் படைக்கு நான் போன் போட்டுட்டு இருக்கேன், ஆனா போனபடி இருக்கு, சிங்கப்பெண்ணை காணுன்றாங்க. அப்ப இப்படித்தானே இந்த நிலைமை இருக்கு. சும்மா ஏதோ சொன்னோம், போனோம், கொடுத்தோம், அந்த படையை அமிச்சிட்டோம், உட்காந்து தூங்குதா? சிங்கப்பெண் படை தூங்குதுங்க. எங்க படை இருக்கு? ரோந்து வராங்களா? சொல்லுங்க. இதுவரையில சிங்கப்பெண் படை எந்த இடத்துலயும் நான் பாக்கல. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வருது இல்ல, அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு தானே எல்லாமே பண்றாங்க. இந்த ஆட்சி எப்படிங்க இருக்கு? ரீல்ஸ் ஆட்சி. ரீல்ஸ் போடுறதுக்காக தான் எல்லாமே செய்யறாங்க. ஒரு நாளும் மக்களுக்காக, மக்கள் பாதுகாப்புக்காக எதுவுமே செய்யறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்குது. இதை நான் மட்டும் சொல்ல, பலருடைய குற்றச்சாட்டும் இதான். நீங்க இதை ஏத்துக்கிறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இப்ப நான் போன் போடுறேன், சிங்கப்பெண் படை வருமா? பாதுகாக்குமா? சொல்லுங்க. வராது. எல்லாமே ரீல்ஸ் ஆட்சியில ரீல்ஸ் போட்டு அதை தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக தான் இருக்கே செய்து, மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக இன்னைக்கு யாரும் செயல்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கட்சிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பா செயல்படுறதா தமிழ்நாட்டுல எந்த கட்சி சொல்லுவீங்க? பெண்களுக்காக பாதுகாப்பா இருக்குன்னா நாம் தமிழர் தாங்க சொல்வேன். பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு சீமான் அவர்கள் பொறுப்பு ஏத்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை இன்னைக்கு இறந்திருக்குமா? எத்தனை குழந்தைங்க இங்க இறந்திருக்கு? அந்த ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஒரு தாய் பள்ளிக்கு அனுப்புறாங்க, வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த குழந்தை முழுசியா வீடு சேரலைன்னா எப்படி இருக்கும்? நான் ஒரு தாய், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதோட வலி வேதனை எனக்கு தெரியுது. இன்னைக்கு நான் யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் பாதுகாப்புன்றது கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வருக்கு அந்த பொறுப்பு, கடமை இருக்கு. குற்றம் கொஞ்சம் பயந்து பண்ணிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில, மாட்டிக்க கூடாது அப்படின்றதுல. இங்க நாங்க எது செஞ்சாலும் எங்களுக்கு எங்க ஆட்சி. நீங்க நிறைய பாருங்க, குற்ற பின்னணியில இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா பிரமுகர், தாவேகா தொண்டர், அப்புறம் தாவேகா பொறுப்பாளர், இப்படிதானே வருது. மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்துருக்காங்க. மக்கள் நீங்க ஆடு வளர்க்குறவங்கள நம்பாது, கசாப் கடைக்காரவங்கள தான் நம்பும் இல்லைங்களா? அதே மாதிரி மக்கள் எங்க உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, யாரு உண்மையா களத்துல நிக்கிறாங்க, யாரு மக்களுக்காக நிக்கிறாங்கன்றத ஒரு நாள் சிந்திச்சு செயல்படலைங்க. ஏதோ கவர்ச்சி, சூப்பர் கியூட்டான சிஎம் நீங்க பார்த்தது உண்டா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அமைந்திருக்கிற ஆட்சி மாற்றமா ஏமாற்றமா? ஏமாற்றம், பெரிய ஏமாற்றம். இந்த 1 மாத கால ஆட்சிக்கு 100 விழுக்காடுன்னா எத்தனை பர்சன்டேஜ் போடுங்க? 100 விழுக்காடுன்னா
100 மதிப்பெண்ல எத்தனை மதிப்பெண் போடுவீங்க இந்த ஒரு மாத தாவே ஆட்சிக்கு? 0 தான். 0 தான்.